எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் இதில் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் வந்து முக்கியமாக சிறந்த தீடத்துவ அல்லது தலைமைத்துவ பண்பு என்ற ஒரு தலைப்பில் இன்றைய எங்களுடைய இணைய வழி ஒன்றுடலை ஆரம்பிக்கின்றோம். இந்த பகிர்தலை இதில் ஒரு சில விடயங்களை ஒரு சில காலம் நாம் பார்க்கலாம். சிறந்த சீடத்துவ அல்லது தலைமைத்துவ பண்பு என்ற தலைப்பிலே சரியோ. சென்ற முறை நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது தனி செபம் என்று பார்த்தோம். அதிலே வந்து முக்கியமாக எவ்வாறு நாங்கள் அந்த தனி செபத்தை செய்ய வேண்டும் என்றே பார்த்தோம். அதுக்கு பின்பு தனி செபத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் மன்றாட வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் எங்களுக்கு மிக அவசியம். தூய ஆவியானவருக்காக நாம் செபிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த தனி செபத்திலே கூட நாங்கள் வந்து புகழ்ச்சிகள் துதிகள் செய்வது என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். எங்களுடைய அடுத்த முறை இணைய வழி நாங்கள் ஒன்று கூடல வரும் பொழுது நாங்கள் தனி புகழ்ச்சி அதை வந்து சில நேரம் நான் உங்களுடைய பெயரை கூட அதிலே போடலாம். அந்த புகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 15-20 புகழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்தலாம். தனி செபம் செய்யும் பொழுது நாங்கள் தனி புகழ்ச்சி செய்வோம். எவ்வளவு நேரம் தொடர்ச்சியாக செய்கிறோம். அதுபோல இதிலே கூட வந்து ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த புகழ்ச்சி நேரத்தில் வந்து நீங்கள் தனிமையிலே தொடர்ச்சியாக அந்த புகழ்ச்சியை செய்யணும். வல்லவரே எம்மை போற்றுகிறோம், நல்லவரே, பரிசுத்தரே, விடுதலை தருகிறவரே எம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்களை குணமாக்குகிற ஆண்டவரே எம்மை போற்றுகிறோம், எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு நடந்து வருகிறவரே, தாயும் தந்தையுமானவரே, வழியானவரே, ஒளியானவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம். இவ்வாறு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக போற்ற வேண்டும். ஒவ்வொரு புகழ்ச்சிக்கும் நீங்கள் உண்மையை போற்றுகிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதனுடைய நோக்கமே வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த புகழ்ச்சி செய்கிற நபர்களாக மாற்றப்படுவது. அப்ப வல்லவரையமை போற்றுகிறோம், நல்லவரையமை போற்றுகிறோம், பரிசுத்தரையமை போற்றுகிறோம், உண்மை போற்றுகிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக வல்லவரே உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்பு இரட்சகரே, எங்களை ஆட்கொள்கிறவரே, எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு வழியா இருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே. இவ்வாறு நீங்கள் வந்து புகழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக அநேகமாக நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள். பட் இனி நாங்கள் வந்து அந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுக்கும் பொழுது வந்து அது இன்னும் எங்களுடைய ஆன்மீகத்தை வளர்க்கும், இன்னும் பலரும் அதில் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். அது ஓகேயா? குட், ஓகே. அப்பதே வந்து நீங்கள் தனி செபத்திலே நீங்கள் வந்து உங்களை பயிற்றுவித்துக் கொள்வதுதான் அதிலிருந்து அது உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். சில நேரம் உங்களுக்கு பயமா இருக்குமே, தொடர்ச்சியாக எனக்கு செய்யலாமா அப்படி என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் செய்யக்கூடிய அளவு செய்கிறது, அதுக்கு பிறகு நிறுத்தலாம். அது தொடர்ந்து செய்ய 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 தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும். சரியோ? அப்படி வராத நேரத்திலே ஆண்டவரே எம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே இயேசுவே எம்மை போற்றுகிறேன், இரட்சகரே எம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி திருப்பி வந்து வசனங்கள் வரும்பொழுது நீங்கள் அதை புகழ்ந்து கொண்டு வரலாம். அது எங்களுடைய அடுத்த நிலையை கொண்டு போகும். என்றால் நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு புகழ்ச்சியாக சொல்லுகிறோம். அது 3 புகழ்ச்சி வழிபாட்டிலே செய்கின்றோம். அது எங்களுடைய ஆரம்ப பயிற்சி தான், அது ஒரு ஆரம்ப நிலை தான். ஆனால் அதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து வர வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே. அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் சிறந்த தீடத்துவ அல்லது தலைமைத்துவ பண்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே சீடர்கள். எங்களுடைய புதுவாழ்வு வழிபாட்டிலே நாம் எல்லோரும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோம். கடவுள் அவ்வாறு எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அப்ப சீடத்துவம் என்றாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலைமைத்துவம் என்று கூட நாம் அதை பார்த்து விடலாம். சீடத்துவம் என்றாலே தலைமைத்துவம் தான். என்றால் இயேசு சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் வழியாக பலரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார். அப்படின்றால் சீடர்கள் மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே சீடத்துவம் என்றாலே தலைமைத்துவம் அதற்குள்ளே மறைந்திருக்கின்றது. அப்ப நாம் எல்லோரையும் ஆண்டவர் சீடர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்குள்ளே வந்து ஒரு தலைமைத்துவம் மறைந்திருக்கின்றது. அந்த தலைமைத்துவத்தை நாங்கள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்.
இந்த தலைமைத்துவத்தை நாம் உருவாக்குவதன் வழியாக, எங்களுக்குள் இருக்கின்ற அந்த தலைமைத்துவத்தை நாம் உருவாக்குவதன் வழியாக, அது ஆன்மீக பணி மட்டும் வளர்ச்சி அடைவதல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கை கூட அதன் மூலமாக வடிவமைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். என்றால் அந்த தலைமைத்துவம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் வரும். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்முடைய குடும்பத்தையும் நாம் சிறப்பாக நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே ஆன்மீக பணிக்கும் அது உதவும், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அது உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறந்த சீடத்துவ அல்லது தலைமத்துவ பண்பு அப்படின்னு வரும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம், சீடத்துவம் என்றாலே அதற்குள்ளே தலைமைத்துவம் இருக்கிறது. ஆகவே இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளுமே கட்டாயமாக ஒரு தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும். அது உங்களுக்குள் இருக்கிறது. அதை நாம் எவ்வாறு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அறியும் பொழுது மட்டும்தான் அதை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும் என்று நாம் மன்றாடுவோம். அவ பரிசுத்த ஆவியானவர் எங்களை பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான வழி என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் சில உண்மைகளை அறிந்து அதற்கு நம்மை பயிற்றுவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கு நம்மை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை பயன்படுத்த முடியும், எங்களை அபிஷேகம் பண்ண முடியும். நாம் எங்களை விட்டு கொடுக்காமல் நாம் எங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை பயன்படுத்த முடியாது. அப்ப சில விடயங்களை அறிந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சரியோ? இப்போ ஒரு நல்ல மாணவர்கள் யாரென்றால், பாடசாலைக்கு போகும் பொழுது அவர்களிடத்திலே புத்தகம், கொப்பி, பென்சில், ரேசர் எல்லாம் இருக்கும். அது ஒரு சிறந்த மாணவர்களுக்கு ஒரு அடையாளம். இப்ப கொப்பி, பென்சில் இல்லாமல் வருகிற மாணவர்கள் கூட உண்டு. சில நேரத்திலே அங்க வந்துதான் பென்சில் இல்லாமல் நிற்பார்கள், அழிப்பதற்கு அழிரபர் இல்லாமல் இருப்பார்கள் ஒரு சிலர். சரியோ? அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் படித்து முன்னேறுவது மிக கடினம். ஆனால் அதுக்காக எல்லாம் கொண்டு போறவர்கள் படித்து முன்னேறுவதுன்னு அல்ல. ஆனால் ஒரு சிறந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். அதுபோல எங்களுடைய இந்த பணி வாழ்க்கைக்கு, எங்களுடைய புது வாழ்வு வழிக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விடயங்களை அறிந்து அதை நாம் தயார்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை மேலும் மேலும் நிரப்பி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே அந்த சிறந்த சீடத்துவ தலைமைத்துவ பண்புக்கு முதலிலே நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னென்று பார்த்தீர்கள் என்றால், சிறந்த சீடத்துவம் தோழமையை வளர்த்தலாகும். தனித்துவம் சிறந்த சீடத்துவத்திற்கு அல்லது தோழமைக்கு தடையாக இருக்கும் என்பது முதலாவது ஒரு முக்கியமான கருத்து. அதாவது எங்களுக்குள்ளே ஒரு சிறந்த சீடத்துவம் வளர வேண்டும் என்றால் நாங்கள் தோழமை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியோ? இந்த நோட்ஸ் நான் இணையதளத்திலும் போட்டிருக்கிறேன். அதனால நீங்க அங்கே அதிலிருந்தும் எடுக்கலாம் அல்லது அதிலே பார்த்து கூட நீங்க எழுதலாம். இப்பொழுது நீங்கள் எழுதுவதாக இருந்தால் கூட சொல்லுவதை கவனமா விட்டுறக்கூடாது, அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியம். அதிலே உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறந்த சீடத்துவம் உருவாகுவதற்கு நாங்கள் ஒருவரோடு ஒருவர் தோழமை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் மற்றவர்களோடு தோழமையாக பழகக்கூடியவர்களாக இருந்தால்தான் அது ஒரு நல்ல சீடத்துவ பண்பை நமக்குள்ளே உருவாக்குவதாக இருக்கும். இப்ப ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தனித்துவமாக இருப்பார்கள், யாரோடும் பழக மாட்டார்கள். பழகுவது அவர்களுக்கு பல விடயங்கள் தடையா இருக்கும். சிலருக்கு ஒரு பயந்த தன்மை, கூச்சத்தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு பெருமை இருக்கும். ஒரு சிலருக்கு நானே பழக வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள். ஒரு சிலர் நாங்கள் கூட்டத்துக்கு வருகிறோம், எங்களுடைய பணி முடிக்கிறோம், முடித்தாய்த்து நாங்கள் போயாச்சு. ஸோ மற்றவர்களோடு பழக வேண்டும், மற்றவர்களோடு இருந்து கதைக்க வேண்டும், நேரம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்க மாட்டார்கள். அந்த தன்மை ஒரு சிறந்த தீடத்துவ தன்மை அல்ல. அது நம்மை வளர்க்காது, நமக்குள்ளே ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காது. ஆனால் நாங்கள் எல்லோரோடும் சிறப்பாக பழகிறவர்களாக, மனம் திறந்து பழகிறவர்களாக இருக்கிறது மிக அவசியம். சரியோ? தோழமை உருவாக்குவது என்றால் நாங்கள் கொசிப் பண்றதல்ல, இன்னொரு ஆக்களோட காய்ச்சி தேவையில்லாத கதைகள் கதைக்கிறதல்ல. மாறாக அவர்களோடு லைக் எப்படி இருக்கிறீங்கள் அல்லது ஹாய் அப்படி என்று பழகக்கூடியவர்களாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்களுக்காக நாங்கள் அவர்களை தாங்கி செபிக்கிறவர்களாக இருப்பது. ஆனால் நாம் பழகாமல் கதைக்காமல் ஒதுங்கி இருப்பது நல்ல சீடத்துவ பண்பு அல்ல. அது நம்மை தனிமைப்படுத்தும், மற்றவர்களுக்கும் நமக்கும் இடைவெளி வைத்திருக்கும்.
ஆனால் நாம் தோழமையாக பழகிற பண்பு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடவுள் வந்து அதை விரும்புகிறார். நாம் வந்து எல்லோரோடும் தோழமை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் தோழமையை உருவாக்காமல் ஒரு ஒரு தனித்துவமான நபர்களாக நாம் இருப்போமாக இருந்தால், நாம் வருகிறோம், பாடல் பணி செய்கிறோம், அல்லது போதிக்கிறோம், அல்லது செபிக்கின்றோம், அல்லது இசைக்கின்றோம். அதுக்கு பின்பு நாம் வந்து நேராக வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் அடுத்த வருகிறோம், மேடையிலே நிற்கின்றோம், பாடுகிறோம், செபிக்கிறோம், இசைக்கிறோம், போதிக்கிறோம். யாரோடும் பெருசாக பழகுவதில்லை. நாம் மீண்டும் வீட்டுக்கு போய் விடுகிறோம் என்று சொன்னால், அங்கு நமக்கும் மற்றவர்களுக்கு மத்தியிலும் தோழமை வளராது, ஒரு நெருக்கம் வளராமல் போகும். நாம் வந்து நிற்போம், ஆனால் நெருக்கம் வராது. மற்றவர்களிடம் இருந்து நாம் வந்து தள்ளி இருப்பதற்கு சிலர் வந்து ஒரு முக்கியமான காரணம் உள்ளே அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கும். அது என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், மற்றவரிடமிருந்து நாம் தள்ளி இருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு அது ஒரு வழி. என்றால் சும்மா தேவையில்லாமலாம் போய் ஆக்கூட காய்ச்சால் தேவையில்லாத பிரச்சனை வந்துவிடும். ஆகவே நாங்கள் கதைக்காமல் இருந்து விடுவோம். வருகிறோம் போகிறோம், அப்படி இருந்து விடுவோம். அப்போ ஒரு பிரச்சனையும் வராது அப்படி என்று ஒரு நிறைய பேர் அப்படி நினைப்பார்கள். அது வந்து ஒரு விதத்திலே பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு வழியாக இருக்கும். ஆனால் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்வதற்கும், மற்றவர்களை நாங்கள் அறிந்து அவர்களுக்காக செவிப்பதற்கும், உதவி செய்வதற்கும் அது தடையாக மாறிவிடும். தெரியும், மற்றவர்களோடு இருந்து பிரச்சனையை தவிர்த்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் மற்றவர்களை அறிந்து கொள்வதற்கும், மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கும், மற்றவர்களை நாங்கள் தட்டி கொடுப்பதற்கும் அது தடையாக வந்துடும். ஏன்னா நாம் மற்றவர்களோடு பழகாமல் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு சில நேரம் உதவி தேவையா இருக்கும், அவர்களுக்கு சில நேரம் எங்களுடைய அன்பு தேவையா இருக்கும், எங்களுடைய அரவணைப்பு தேவையா இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து நான் ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதுனாலே அந்த கொடுக்க வேண்டிய அன்பை, ஆதரவை, செபத்தை எங்களுக்கு அவர்களால் கொடுக்க முடியாமல் போகிறது. அதனாலே தான் நான் முதலே சொன்னேன், நாங்கள் மற்றவர்களோடு பழகலாம், ஆனால் நாங்கள் வந்து தேவையில்லாத அவர்களுடைய பர்சனல், அவர்களுடைய தனி தன்மைக்குள்ளே நாங்கள் போயிடக்கூடாது. அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களுக்குள்ளே நாம் ஒருபோதும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய், எப்படி இருக்கிறீங்கள், நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம், அப்படி சும்மா கதைக்கிறது நல்லம். அதை தாண்டி உள்ள போயிடக்கூடாது. அதுக்குள்ள போனோம் என்றால், நேற்று உங்களை விட்டு ஆறு வந்தது, அவையில் ஏன் வந்தவே, என்ன கொண்டந்தவே, அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. வேலை இல்லாம இருந்தீங்க, வேலை எடுத்துட்டீர்கள், எடுத்தோம், வெரி குட் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து மண்டாடுறோம் என்றுட்டு அதை முடிக்கலாம். வேலை இல்லாம இருந்தீங்க, வேலை எடுத்துட்டீங்க, எடுத்துட்டோம். எங்க எடுத்தீங்க? இங்க. அங்க இப்படி சம்பளம் கூடையா குறையவா, முதல் இடத்தை விட இது கூட சம்பளம் தரணுமா, இப்படியெல்லாம் போயிடக்கூடாது. அது அந்த கதைக்குள்ளே எல்லாம் போறது வந்து அது ஒரு கோசிப். அது வந்து சரியல்ல. அது வந்து எங்களுக்கும் ஆபத்து, மற்றவர்களும் எங்களோட கதைக்க மாட்டேன். இந்த கூட போய் கதைத்தா இவங்க சுரண்டி சுரண்டி எல்லா கதையும் எடுத்துக்கொண்டிருக்கணும், அதனால இவரோட கதையக்கூடாது அப்படின்ட்டு அவை தள்ளி இருந்துவிடலாம். ஆனால் வந்து நார்மலா நாங்க வந்து ஒரு ஆக்களோட பழகும் பொழுது அவர்களும் எங்களோடு பழக ஆரம்பிப்பார்கள். அப்ப அது சில நேரம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதுதான் ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்றால் சீடத்துவம் என்றால் என்னது? மற்றவர்களுக்கு பணி உதவி செய்வதுதான். அப்ப அந்த தன்மையை நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் கடவுள் வந்து உங்களை அதுக்கு பின்பு உருவாக்குவார், உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். சரியோ? இல்லை என்றால் கடவுளால் எங்களை பயன்படுத்த முடியாது. நான் வருகிறேன், பாட்டு பாடுகிறேன், போகிறேன் என்றால் கடவுளால் அந்த பாட்டோடு மட்டும்தான் வைத்திருக்க முடியும். அதுக்கு மேலே எங்களால் கொண்டு போக முடியாது. அதனாலே நாங்கள் வந்து திறந்த மனதோடு நல்ல ஒரு தோழமையோடு பழகுவது நல்லம். இப்பொழுதும் வழிபாடெல்லாம் முடிந்த பின்பு எல்லாருமே இருந்து கதைக்கிறோம், அது ஒரு நல்ல விடயம். அந்த தோழமையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போகாமல் அல்லது பிரச்சனை நாங்களாகவே வேண்டிக் கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அது மிக சிறந்தது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் சீடத்துவ பண்பு நாம் மற்றவர்களை அணுகி செல்லுதல் என்பதாகும். சரியோ? இதுக்கும் ஒரு முக்கியமான விடயம். மற்றவர்களை நாம் அணுகி செல்லுதல் என்பதுதான் ஒரு சிறந்த சீடத்துவ பண்பு. அப்ப இயேசு என்ன செய்தார் என்றால் சீடர்களை அனுப்பினார் என்றுதான் பார்க்கின்றோம். நீங்கள் போங்கள் அப்படின்னு அனுப்பினார். இப்ப நாம் தான் போக வேண்டியவர்கள். மற்றவர்கள் எங்களோடு வந்து கதைக்கட்டும் என்று இருந்தால் அவர்களால் வந்து கதைக்க மாட்டார்கள், கதைக்க முடியாது. ஆகவே நாம் தான் எல்லாரோடும் போய் பழகுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அவர்களை வெல்கம் பண்ணுவது, அவர்களை கதைப்பது, அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு ஒரு டீ கொடுப்பது, அல்லது அவர்களை இருங்கள் என்று சொல்வது, அவர்களுக்கு ஒரு சேர் எடுத்து கொடுப்பது. சோ இப்ப இது எல்லாமே வந்து நாம் தான் செய்ய வேண்டும். இப்ப இவைகளை நாங்கள் செய்யும் பொழுது என்ன உருவாகிறது என்றால் கடவுள் அவற்றை எங்களிடத்தில் பார்க்கும் பொழுது எங்களை அவர் உருவாக்க ஆரம்பிக்கின்றார்.
சில நேரத்திலே எங்களுக்கு அந்த ஆசை இருந்தாலும் நாங்கள் அதை செய்யாமல் நமக்குள்ளே வைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி அதை உடைத்து நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல சீடத்துவ பண்பு. நாம் தான் மற்றவர்களை அணுகி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்கள் எங்களிடத்திலே வரட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களால் வர முடியாது. நாம் எவ்வளவு தூரம் நெருங்கி போகலாம் என்பது வந்து மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்தது பார்த்தோம் என்றால், இயேசு தமது சீடர்களை உருவாக்க நேரத்தையும் சவால்களையும் எடுத்துக்கொண்டார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். இயேசு வந்து சீடர்களை உருவாக்க நினைத்தார். ஓகே, நான் வந்து இந்த பணியை தொடர்ச்சியாக செய்வதற்கு சில சீடர்களை உருவாக்குவோம் அப்படின்னு நினைத்தார். நினைத்த உடனே அவர் வந்து வெறும் படிப்பினைகளை மட்டும் இயேசு கொடுக்கவில்லை. அவர்களோடு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது அந்த சீடர்களோடு. அப்படி அவ்வாறு நேரங்களை அவர்கள் இயேசு செலவழிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த சீடர்கள் இயேசு சொல்லுவதை புரிந்து கொள்வதற்கே எவ்வளவு நாட்கள் எடுத்தது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்குமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் போதனையை கேட்பார்கள், அதுக்கு பின் வேறு விதமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் எவ்வளவோ நல்ல நல்ல போதனைகளாம் கேட்பார்கள், ஆனால் அவருடைய சிந்தனை வேறு விதமாகவே இருந்தது. அப்ப இயேசு வந்து அவர்களை ஒரு சிறந்த சீடர்களாக உருவாக்குவதற்கு நிறைய நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதற்குள்ளே ஒருவர் குளறுபடி செய்வார், அல்லது அதுக்குள்ளே ஒருவர் அதாவது வந்து உலக பிரகாரமாக கதைப்பார், உலக பிரகாரமாக செயல்பட்டார். பின்பு பார்த்தென்றால் காட்டி கொடுத்தார்கள், அதுக்கு பின்பு மறுதளித்தார்கள், அதுக்கு விட்டு விட்டு ஓடினார்கள். அதுக்கு பின்பு இயேசு மரித்து உயிர்த்தார் என்ற செய்தி கிடைத்த பொழுது கூட அவர்கள் பயந்து போய் ஒளிந்து போயிருந்தார்கள். சோ இவ்வாறு நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இயேசு என்ன செய்தார் என்றால் அவர்களை உருவாக்குவதற்கு அவற்றை அத்தனையும் அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய நேரத்தை கொடுத்து அந்த சவால்களை சந்தித்தார். அப்ப அந்த சிறந்த சீடத்துவ பண்பு அல்லது சிறந்த தலைமைத்துவ பண்பு என்றால் மற்றவர்களை உருவாக்குவதற்கு அல்லது மற்றவர்களை தட்டி எழுப்பி விடுவதற்கு நாம் வந்து நிறைய நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சரியோ, அதை நாம் அறிந்து வைத்துக்கொண்டு நாம் அதை செயல்பட்டோம் என்றால் அது வந்து கடவுள் வந்து எங்களை அந்த விடயத்தில் நிறைய சிறப்பாக உருவாக்குவதற்கு அதுதான் ஒரு உதவியாக இருக்கும். இப்ப நாங்கள் வந்து உதாரணமா ஒரு பாடல் பயிற்சி என்றால் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி கண்டு நாம் பழகிறோம், அதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை முன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, முதலே பாட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, அதுக்கு பின்பு அதை பழக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு பின்பு அந்த பாடல் பழகும் பொழுது பல முறைகளிலே அதை பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு பின்பு சில நேரம் அதை பிழைத்தால் கூட அதை திருப்பி படிக்க வேண்டியதாக. இதெல்லாமே வந்து பார்த்தீர்கள் நேரத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம். நேரத்தை கொடுப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. பட் இருந்தாலும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டியது எங்களுடைய ஒரு அழைப்பு. சோ இதை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் மற்றவர்களும் எங்கள் வழியாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாம் வந்து எங்களுக்கு நேரமில்லை என்றால் மற்றவர்களையும் நாம் நிச்சயமாக உருவாக்க முடியாது. இப்ப இன்றைக்கு வந்து இப்ப இதிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சரியோ? இப்ப நான் வந்து இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப இதுல வந்து சொல்லிக் கொடுக்கிற எனக்கு வந்து நிறைய நேரம் முதலில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளவும் இந்த சில விடயங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நேரம் எடுத்து ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு வர வேண்டியது, அது எனக்கு ஒரு நேரம் அதிலே கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இப்ப உங்களை பொறுத்தவரை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதையே நீங்கள் வந்து இப்ப இதை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் ஒரு நேரம் எடுப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு டபுள் நேரம் எடுக்கும் என்றால் இதை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அதுக்கு பின்பு அது சொல்லிக் கொடுப்பதற்கான நேரம் எடுத்து அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்பது அதுக்கு ஒரு பெரிய நேரம் எடுக்கும். ஆனால் அவ்வாறு நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் உங்களை வந்து இப்படி சொல்லிக் கொடுக்கிற அந்த பணிக்கு பயன்படுத்த மாட்டார். நீங்கள் இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான். அதை உங்களை வந்து கடவுளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இல்லை, நான் இதை கேட்கிறேன், அதுக்கு பின்பு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதி வைத்து இல்லை நானும் கடவுளும் இது போல என்னை பயன்படுத்த வேண்டும், ஒரு நாளிலே கடவுள் என்னை பயன்படுத்த வேண்டும், ஆகவே எனக்கு ஒரு நேரம் கடவுள் கொடுக்கும் பொழுது என்னிடத்துல நோட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இப்பவே நினைத்து செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த ஒரு நேரம் வரும். கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு தெரியாது எப்படி வாசலை திறப்பார் என்று. கடவுள் வந்து உங்களை அப்பொழுதுதான் பயன்படுத்த முடியும்.
ஸோ அதனாலே அந்த நேரத்தை கொடுக்கிறது, சவால்களை எடுப்பது என்று எல்லாமே அது எல்லாம் கட்டாயமாக நாம் இந்த சீடத்துவத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றுதான். இப்ப இந்த பணியிலே பார்த்தீர்கள் எனக்கு 3 விதமான நேரம் எடுக்கும். ஒன்று வந்து இதுக்கு முதல் ஆயத்தப்படுத்துவது, 2வது இப்பொழுது உங்களோடு நான் கதைத்துக் கொண்டிருப்பது, இதுக்கு பிறகு என்னது? யாராவது மீட்டு ஒன் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுக்கு பிறகு என்னது? இதுக்கு பிறகு நான் செய்ய வேண்டியது என்ன? எடிட் பண்ணி திருப்பி சரி. ஸோ இந்த 3 டைம்ஸ், ஸோ இந்த 3 டைம்ஸ் நீங்க பார்த்தீங்க என்றால் நான் வந்து ஒவ்வொரு வாரமும், ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு கால், அது எப்பயாவது ஒருக்கான்றது வேற. ஒவ்வொரு வாரம் என்று சொன்னீர்கள் என்றால் அது வந்து மிக கடினமான ஒன்று என்றால் அங்காங்கே ஏதோ ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு நேரம் இல்லாமை எல்லாம் வந்து கொண்டுதான் கட்டாயமாக இருக்கும். பட் இல்ல, இதை வந்து நாங்கள் இது கடவுளுடைய வேலை, இதை இந்த நேரத்துக்கு இதை செய்வதுதான் சரி அப்படின்ட்டு நேரம் ஒதுக்கி நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சில தடைகள் வரும், கஷ்டம் போல இருக்கும். ஆனால் அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றையும் இலகுவாக செய்யக்கூடிய விதமான ஒரு ஞானத்தை, ஒரு திறமையை, நேரத்தை, அதற்கான சூழ்நிலையை எல்லாம் கடவுள் வந்து உருவாக்கி கொடுப்பார். நம்மால் உருவாக்க முடியாது. ஆனால் இல்லை, இப்படியே இருக்கட்டும், இப்படியே போகட்டும் அப்படின்ட்டு இருந்தோம் என்றால் நோ, அது நாங்கள் ஒன்றுமே தெரியாமலே இருந்து விடுவோம். அதனாலேதான் சொல்றோம் என்னென்றால் அந்த மற்றவர்களுக்கென்று நாம் நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தால்தான் கடவுள் எங்களை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இயேசு சீடர்களை உருவாக்குவதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, சவால்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அடுத்தது பார்த்தோம் என்றால் சீடத்துவ பண்பு சிறந்த மெய்ப்பரின் முன்மாதிரியாகும். சரியோ? மேய்ப்பர்கள் ஆடுகளோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு சீடத்துவ பண்பு என்பது நாம் எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மேய்ப்பர்கள் போல கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதாவது வந்து மேய்ப்பர்கள் என்றால் ஒரு மந்தைக்கு வழிகாட்டுகிறவர்கள், மந்தையை அழைத்து செல்லுகிறவர்கள், இவர்கள் தான் மேய்ப்பர்கள். அதுபோல நீங்கள் எல்லாருமே ஒரு மேய்ப்பர்கள் தான். கடவுள் வந்து அதற்காகத்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், மற்றவர்களை வழி நடத்தி கொண்டு போவதற்காக, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. மேய்ப்பர்கள் தான் மந்தைகளை கொண்டு போய் எங்கே மேய்க்க விட வேண்டும் அப்படி என்று விடுவார்கள். அதுக்கு பின்பு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதுக்கு பின்பு அழைத்து கொண்டு வருவார்கள். அது போலதான் நீங்கள் எல்லாரும், நாம் எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேய்ப்பர்கள் போல கடவுள் வந்து எங்களை மற்றவர்களை வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்ப இந்த மேய்ப்பர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆடுகளை விட்டு பிரிந்து இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை, ஆடுகளோடே இருப்பார்கள், ஆடுகளோடு நெருக்கமாக இருப்பார்கள் இந்த மேய்ப்பர்கள். இயேசு வந்து எங்களோடு மக்களோடு நெருக்கமாக இருந்தார். அது போல நாமும் நெருக்கமாக இருப்பதுதான் அந்த மேய்ப்பர்களுக்குரிய பண்பு. அப்ப நாங்கள் இந்த வழிபாட்டுக்கு வருகிறோம் போகிறோம் என்று வரும் பொழுது நாங்கள் மற்றவர்களோடு எவ்வளவு தூரம் நல்ல நெருக்கமாக இருக்கின்றோமோ அதுதான் ஒரு சீடத்துவ பண்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அவ்வாறு நெருக்கமாக இருக்கும் பொழுது பார்த்துக்கொண்டால் அவர்களுக்காக நாம் செபிப்பது, அவர்களை தாங்கிக் கொள்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, அதெல்லாமே மிக மிக அந்த அந்த ஒரு தேவையான ஒன்று. சரியோ? இப்ப அதை தான் நாங்கள் வந்து மேய்ப்பரிடத்திலே பார்க்கிறோம். மந்தைகளோடு அந்த மேய்ப்பர்கள் நெருக்கமாக இருப்பது. அது போல நானும் நீங்களும் வந்து ஒருவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அது வந்து எங்களுடைய ஒரு நல்ல சீடத்துவ பண்பை காட்டும். அப்ப நீங்க வந்து கூடிய அளவு வந்து வழிபாட்டுக்கு வரும் பொழுது இப்ப நெடுகளம் கதைக்கிறவர்களோடு மட்டும் நீங்கள் கதைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடையில வேற புதிய ஆக்களோடும் கூட எப்படி இருக்கிறீங்கள், நாங்கள் செபிக்கிறோம் உங்களுக்காக அப்படி என்று சொல்லி நீங்கள் பழகுவது, கதைப்பது வந்து நல்ல. இப்ப சில நேரத்துல வந்து இப்ப நாங்கள் இப்போ ஒருவர் வந்து வழிபாட்டுக்கு வருகிறார், வழிபாட்டுக்கு வருகிறவரை நாங்க தொடர்ச்சியாக அவரை அழைக்க எங்களுக்கு விருப்பமா இருக்குது. அப்போ வந்து நாங்க வந்து அவரை 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 இப்ப நான் இன்றைக்கு புதுதா வழிபாட்டுக்கு வாரேன், ஜூடி நடுக வழிபாட்டுக்கு வாரேன். அப்ப நான் இன்றைக்கு வந்திருக்கேன். சரியோ? சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், வெரி குட். அப்ப அடுத்த முறையே நான் வாரேன், சந்தோஷம். அப்ப இப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க? என்னட்ட வந்து ஓகே நீங்களும் வழிபாட்டுக்கு வாங்கோ என்று சொல்றது உங்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கும். தெரியும்? அப்ப நீங்க வந்து எப்படி எனக்கு சொல்லலாம் வழிபாட்டுக்கு வாங்கோ அப்படின்ட்டு? அதை நீங்க தான் ஒன் பண்ணி சொல்லுங்க. என்னட்ட வந்து நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றீங்க. நான் அப்ப நீங்க எப்படி எனக்கு சொல்லலாம்?
என்ன உங்களுக்கு தெரியுதோ சொல்லுங்க, அதான் இந்த பயிற்சி. ஸோ இப்ப வந்து எங்களை யோசிக்க இதை செய்யலாம் தானே போல இருக்கும், ஆனால் செய்யுங்கன்னு சொன்ன உடனே செய்ய இயலாத மாதிரி இருக்கும். நீங்க ஒன் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஜூடியோட ஃப்ரெண்ட் தானே, இப்ப ஜூடி கனகாலமா வாரண்டபடியா ஓம். அவ ஏதோ ஒரு ரீசன் அவ சொல்லியிருப்பா தானே, தன் வந்ததால என்ன நடந்திருக்குது, இந்த நன்மை என்ன, தனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது, தனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு, அது உங்களோட ஷேர் பண்ணியிருப்பா தானே. இல்ல அது வேணாம். இப்ப நான் வழிபாட்டுக்கு வந்திருக்கேன். இல்ல அதான் இப்ப அவரோட ஃப்ரெண்டபடியா சும்மா கூப்பிட்டு இருக்க மாட்டாதான். இல்ல நான் அவட இப்ப ஹஸ்பண்ட் வைப்போமே. இப்ப இப்ப நான் புதுசா வழிபாட்டுக்கு வர ஒரு ஆள்ற வைஃப் இல்லாட்டி ஹஸ்பண்ட், சரியோ? அப்ப உம், அவையெல்லாம் நடுக வரேன்னா, இப்ப நான் இன்றைக்கு வந்துட்டு ரெண்டு மூணு தடவை வந்துட்டேன். அப்ப இப்ப உங்களுக்கு விருப்பமா இருக்காடே இவரே வாங்க வழிபாட்டுக்கண்டு சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருக்குது. அப்ப என்ன மாதிரி சொல்லலாம்? இப்ப இன்னைக்கு வந்த பிறகு முடிஞ்ச பிறகு நாங்க எப்படி உங்களுக்கு இந்த வழிபாட்டுல என்னது உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கா, ஏதாவது வித்தியாசம் இருந்திருக்கா, அல்லது உங்களுக்கு மன நிம்மதியா இருக்கா, உங்களுக்கு சமாதானமா இருந்திருக்கான்னு கேட்பேன். அப்ப அது இதுல உங்களுக்கு தொடர்ந்து வர்றதால உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா, இல்லாட்டா எதுவும் எங்களுக்கு ஏதாவது இதுல மாற்றம் செய்யணுமா, இல்லாட்டா அவங்க ஏதாவது உங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலா இன்னும் நாங்க எதுவும் தேவை இருந்தா ப்ரே பண்ணலுமா, அப்படி இன்னும் கேட்க அவைகள் சில நேரம். ஏன்னா நான் அப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன் சில பேரை. ஓகே. இப்ப அதுக்கு சில பேர் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு இது சத்தமா இருக்குது, சிலதுகள் எங்களுக்கு இரண்டாவையில் பூசைக்கு போனாக்கள் தானே, அவையில் சில நேரம் உங்களுக்கு கூட பாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குது, எங்களுக்கு டக்குண்டு அமைதி இல்லாம இருக்குது, அல்லாட்டால் சிலதுகள் இப்படி சேஞ்ச் பண்ணினால எங்களுக்கு தனியா ப்ரே பண்றது விருப்பமா இருக்கு, அப்படி சில கொமெண்ட்ஸ் அதுகள் சொல்லி இருக்குது. சரி. அப்படி அவையில் சொல்லிச்சினோம்னா நாங்க ஓகே அதுகளை நாங்க கன்சிடர் பண்றோம், உங்களுக்கு அவனி ப்ரே பண்றோம், உங்களுக்கு தனியா ப்ரே பண்ண விருப்பம் இல்ல நாங்க பிரதர்ட்ட கூட்டிட்டு போய் நாங்க ப்ரே பண்றோம், அப்படி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, குட். ஓகே ஓகே, வேற யாராவது? நான் சில புதாக்கள் வந்தா போய் கதைச்சிட்டு, நீங்க உங்களை காண்றது சந்தோஷம், ஒவ்வொரு கிழமையும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கும் உங்களை காண்றது சந்தோஷம், அப்படி கதைச்சிருக்கிறேன். குட், வெரி குட். ஓகே, வேற யாராவது? அப்படி நீங்க இதுவரைக்கும் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி சொல்லலாம் அப்படி சொல்லுங்க. ராஜி சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் பிரேயருக்கு வந்தது சந்தோஷம். ஓகே. பட் நீங்கள் எப்படி அறிஞ்சு வந்திருக்கிறீங்க, சோ அப்ப அது உங்களுக்கு பிரயோசனமா இருந்தால் உங்களுக்கு எங்களோட நாங்களுமே இதுல நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம், நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் போறோம் மட்டும் நான் விரும்புறேன். உங்களுக்கு அப்படி வர்றதால ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இல்லைமெண்டா ஹெல்ப் பண்ணுவோம். பட் நான் நீங்க இந்த பிரேயர்ல வாரதுல நான் பெறுற சந்தோஷம் நீங்களும் பெறுவீங்களன்ற ஒரு சந்தோஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், வேற விருப்பமா இருக்குன்னு கதைப்பேன். சோ அவைகளுக்கு அப்ப அதுல அவைகளை என்ன சொல்லினமோ அதை கொண்டு வச்சு தொடர்ந்து நான் அதுக்கு வழி பண்ணுவேன். வெரி குட். ஓகே, மதியக்கா சொல்லுங்க. நான் இந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுவேன். நான் முந்தி நான் எப்படி இருந்தேன், இதுக்கு வந்ததால எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு இந்த வாழ்க்கையில. சரி. இப்படி உங்களுக்கும் எதுவும் இருந்தா தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இட்ஸ் குட். ஓகே, இப்போ நீங்க இப்போ இது வந்து ஒரு அளவு பழகின ஆட்களுக்கு ஒரு அளவுக்கு நீங்க பழகின ஆட்களுக்கு இவ்வளவும் நீங்க கதைக்கலாம். அப்பதான் நீங்க காண்ற ஆக்கள், அப்பதான் ஒருக்கா ரெண்டு தடவை கண்டிருக்கிற ஆக்களோட நீங்க இவ்வளவு நிறைய கதை கேட்கல, அண்ட் அவையிலும் உங்களோட கதைக்க மாட்டினோம், நாங்களும் உங்களோட கதைக்கல. பட் எனிவே, இப்ப இந்த உங்களோட அப்ரோச் வந்து இந்த விதமா இப்படி நாங்க வந்து இப்ப அப்ரோச் பண்ணிக்க ஒரு உதாரணம் நான் தேர்றேன். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல போய் இடம் தெரியாம நீங்க நிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, இடம் தெரியல. அப்ப நீங்க வந்து இடம் தெரியாம இருக்கும் பொழுது கையில மேப் வச்சிருக்கலாம், இல்லாட்டி
அந்த போர்டை பார்த்து இந்த போர்டை பார்த்து ஆக்களை பார்த்து இப்படி எல்லாம் பயந்து கொண்டு நிற்போம். இப்போ உங்களிடத்துல வார ஒரு ஆள் வந்து இப்ப ஒரு ஆளை காணிக்க நீங்க அவையிட்ட தானே கேட்கலாம். ஓகே, இந்த இந்த இடத்துக்கு எப்படி நான் போகலாம் அப்படின்ட்டு நீங்க கேட்க அவையிட்ட ஒரு விருப்பமா இருக்கும். அப்ப டக்குன்னு கேட்கலாம். இப்ப நீங்க எப்படி பயந்து கொண்டு கேட்க இன்னும் சிறந்து தெரியாம இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் ஆரோட என்ன கதைக்கணும்னு தெரியல, லாங்குவேஜ் பெரிய பிரச்சனையா இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் இருட்டுப்பட்டன்னு போது இப்படி வைப்போமே. அப்போ ஒரு ஆள் உங்களிடத்துல வந்து உங்களோட அவர் கதைக்க அவரா வந்து உங்களோட ஒரு விடயத்தை கதைக்க போறான்னு வைப்போமே. நீங்க இடம் தெரியாம நிக்கிறீங்கன்றது வெளிப்படுது. ஓகே, கையில மேப் வச்சுக்கிறீங்க, இல்லாட்டி இப்படி இப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க, எங்கால போறன்னு தெரியாம இருக்குது என்றெல்லாம் நீங்க நிக்கிறீங்க. அப்போ ஒரு ஆள் வாரார் உங்களிடத்துல வந்து, ஒரு ஆள் வந்து கதைக்க போறார். அப்படியே அவர் கதைக்கிறதா இருந்தா என்ன மாதிரி அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா இருக்கா சொல்லுங்க. நீங்க இடம் தெரியாம நிக்கிறீங்க, எல்லாம் பதட்டமா இருக்குது, ஒரு ஆள் அந்த இடத்துல வாரார், அவர் உங்களிடத்துல என்ன கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? என்ன உதவி வேணும், என்ன ஓகே, உதவி வேணும் என்று கேட்டா சரி, ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகே, வேற என்ன ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணலாமா? ஓகே, ஸோ நார்மலா இங்க அப்படிதான் கேட்கணும். How can I help you? இல்லாட்டி அப்படி கேட்கணும். ஓகே, வேற நீங்க ராஜி இல்லாட்டி மதியக்கா தமிழ்ல ஒரு ஆள் வந்து கேட்கிறான்னு வைப்போம். அப்ப எப்படி தமிழ்ல நாங்கவே ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு உதவி செய்யணும்னா ஒரு நாளும் கேட்கறது இல்லை. அப்படி எங்களுக்கு அது தமிழ் அந்த அது இல்லை, அது அந்த இது இல்லை எங்களுக்கு. அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. ஆனா தமிழ்ல அப்படி கேட்க மாட்டேன், தமிழ்ல வேற விதமா கேட்பேன். நான் என்ன முதல் அறிமுகப்படுத்துவேன். இப்ப உதாரணமா ஒரு வயசு போனவர் ஒரு ஆள் அந்த இடத்துல நிக்கிறாரு. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பஸ் ஸ்டாப். இல்ல இப்ப நார்மலா அப்படி போனா இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க அந்தரப்பட்டு கொண்டு, சரியோ, ஒரு ஆளால வாரார், உங்ககிட்ட என்ன என்ன கதைச்சா ஈஸியா இருக்கும் சொல்லுங்க. நான் ஹலோ சொல்லி நான் என்ன அறிமுகப்படுத்துவேன் முதல்ல. இல்ல நீங்க தான் தேடிக்கொண்டு நிக்கிறீங்க, இடம் தேடிக்கொண்டு நிக்கிறீங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட வாரார், அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவையாண்டு சில பேர் கேட்கலாம். சோ அப்ப இப்ப நானே சொல்றேன் உங்களுக்கு, நான் இடம் தெரியாம தேடிக்கொண்டு நிக்கிறேன், சரியோ, அது அப்படியே தெரியுது, இவர் இடத்தை விட்டுட்டார், இடம் விட்டுட்டு தேடிக்கொண்டு நிக்கிறான்னு தெரியுதுன்னு வைப்போம். அப்போ உங்களை சந்திக்க ஒருத்தர் அதுல வாரார், அவர் வந்து உங்கள்கிட்ட இப்ப என்ன கேட்டா உங்களுக்கு ஈஸி? திரும்பவும் சொல்றேன், சரியோ, இடம் தெரியாம நான் நிக்கிறேன், சரியோ, பயந்து போய் நிக்கிறேன், போனை பாக்குறேன், அதை பாக்குறேன், போட்டை பாக்குறேன், அப்ப தெரியுது இவர் இடம் விட்டு போய் நிக்கிறான்னு தெரியுது, சரியோ. அப்ப அதுல ஒருத்தர் வாரார், வந்தா உங்ககிட்ட அவர் என்ன கேட்கணும், என்ன கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்கோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இடம் தேடி. சரி, அப்படியே இருக்கட்டும். ஓகே, இன்னொரு சொல்லுங்க. உதவி எங்க போகணும், என்ன எங்க போகணும், நான் நீங்க எங்க போகணும் ஹெல்ப் பண்ணட்டோன்னு கேட்கும். ஓகே, யாரு இது கதைச்சது? செல்வியக்கா அந்த தங்கச்சி, வாட்டர்லூ. ஓட்டலூ செல்வியக்காட தங்கச்சி. ஓ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி, எங்களுடைய இணைந்து கொண்டதுக்கு நன்றி. இன்னொரு ஆள் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னவோ தேடிக்கொண்டிருக்கிறீங்களே எனக்கு தோணுது. நான் தோணுது இல்ல, நீங்க இடம் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுது. அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன், பட் அப்படி என்றா உங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு நான் என்னால இயலக்கூடிய அளவு நான் உதவி செய்வேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. எங்க போக வேணும், நீங்க எங்க போக வேணும்? வெரி குட். ஓகே, வேற மதியக்கா சொல்லுங்க. ஏண்டா இது எல்லாரும் தானே பாட்டிச்சு, நானே சொல்லி கொண்டு கூடாது. சொல்லுங்க மதியக்காருக்கா, சொல்லுங்க என்னண்டு. உங்களுக்கு உதவி செய்யட்டான்னு கேட்டா சந்தோஷமா இருக்கு. இது உதவி தேவையான்னு கேட்டா. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல செல்வியக்காட தங்கச்சி சொன்னதான் சரி, சரியோ. எனிவே தேங்க்யூ, நீங்க புதிதாக இணைந்து, அதாவது வந்து நானே சொல்றேன் உங்ககிட்ட இடம் தெரியாம நான் நிக்கிறேன். அப்போ வாரால் வந்து நீங்க இடத்தை விட்டுட்டீங்களா, இல்லாட்டி எங்க போகணும் அப்படி என்று கேட்டுட்டா எங்களுக்கு தட்ஸ் இனஃப், அவ்வளவுதான். உங்களுக்கு உதவி செய்யட்டா, இல்லாட்டி வந்து இப்ப உதவி செய்யட்டான்னு கேட்டோன்னு எங்களுக்கு சில நேரம் என்ன சொல்லணும்னு தெரியாது. லைக் இடத்தை விட்டுட்டு நிக்கிறோம், இப்போ ஒரு ஆள் வர இடத்தை விட்டீங்களோ, எங்க போகணும்னு சொல்லி தரட்டோன்னு கேட்டா
அவ்வளவுதானே. இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை, அவ்வளவுதான் தேவை. இதுக்கு நாங்க வந்து நான் சில நேரம் இப்படி கேட்டோன்னே நீங்க நிறைய நினைச்சு பிரதர் என்ன எதிர்பார்க்கிறாரோ தெரியாதுன்னு போட்டு நீங்க நிறைய யோசிக்கலாம். அப்படி அல்ல. இடம் விட்டுட்டு நிக்க ஒரு ஆள் நேரம் எங்கிட்ட வந்து என்ன இடத்தை விட்டுட்டீங்களோ, எங்க போகணும் சொல்லுங்க அப்படின்ட்டு தமிழ்ல ஒரு ஆள் கேட்டா, காட்டுங்க எங்க போறீங்களா, அட்ரஸை காட்டுங்கோண்டா, அப்பாடே அவ்வளவும் போதும். உடனே நாங்க அட்ரஸை காட்டுவோம், அவை நாங்க இப்படி போய் இப்படி போங்க விஷயம் முடிஞ்சு. இப்ப ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு சில பேர் பயந்துரும். இந்த ஆள்கிட்ட போய் இந்த போய் என்னட்டு நான் சொல்றது, இவர்கிட்ட போய் இப்ப நீங்க ஒரு பொம்பளை உங்ககிட்ட ஒரு பெரிய ஆம்பளை கருத்து ஆம்பளை வந்து ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூண்டா நீங்க சொல்ல போறீங்க, இல்ல யூனோ அப்படின்ட்டு நீங்க இன்னொரு பக்கத்தால போயிடும் சில பேர். ஏண்டா அந்த ஆளை கண்டோடனே ஒரு சிலருக்கு பயமா போயிடும். அதே ஆள் வந்து நீ இடத்த விட்டு நிக்கிறீங்களோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, ஓகே ஷோ மீ யூ அட்ரஸ் போட்டா நாங்க டக்குன்னு காட்டிடுவோம். நாங்க இந்த அட்ரஸ் காட்டி விடுங்க நாங்க போறதுக்கு தெரியும். வெரி 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 சிம்பிள் வே வந்து நாங்கள் இடம் தெரியாம நீங்க வந்து ஒரு ஆள் வந்து நீங்க இடம் விட்டுட்டீங்களோ அப்படின்ட்டு, இடம் விட்டுட்டோம்னு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு இடம் விட்டுட்டன் அப்படின்னு தெரியுது. எனிவே, ஸோ வெரி சிம்பிள் திங். அதாவது வந்து நாங்க ஒரு ஆக்களுக்கு உதவி செய்கிறது வந்து எவ்வாறு என்றால், மிக ஒரு சாதாரணமா அவர்கள் எங்கள்கிட்ட எந்த தடையும் இல்லாம நெருக்கமா வரக்கூடிய விதமா உதவி செய்யறதுதான் வந்து வெரி வெரி சரியான ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்ப நான் உங்களிடத்துல என்ன கேட்டேன்னா, வழிபாட்டுல ஒரு ஆள் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறார், இல்லாட்டி வந்து ஏற்கனவே வருகிற ஒருவர்கிட்ட வந்திருக்கிறார், இவரோட நீங்க கதையும் கொண்டு நீங்க இப்படியெல்லாம் கதைச்சா அவர் வரமாட்டார். அடுத்த கிழமைக்கு இது என்னடா இது இவையல் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு எது விளங்கிச்சா விளங்கலையா, தடையா இருந்தது, அதுவா இருந்ததா இதுவா இருந்ததான்ட்டெல்லாம் கேட்டோடனே அவரே உள்ள வந்து நிக்கிறார். இதுல வரலாமா வரக்கூடாதா, இல்லாட்டி இது பிடிச்சுதா பிடிக்கலையா எங்களுக்கே தெரியாது. அப்படி நீ கேட்க வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்குதா, அல்லது வந்து உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா, அதுவா இதுவான்ட்டெல்லாம் கேட்க போனோம்டா, இல்லாட்டி நீங்க வாங்கோ, நீங்க தொடர்ந்து வாங்கோ, நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் லைக் 4th 5th ஸ்டெப் தான். 5 6 முறை நீங்க பழகி அவையோட கதைச்சு அதுக்கு பிறகு 5வது 6வது 7வது முறையில வந்து நாங்க அவையிட்ட வந்து ஓகே எப்படி இப்ப இருக்கு வழிபாடு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா அப்படின்னு கேட்கறது வேற. முதல் தரமே நீங்க உங்களை அறிமுகப்படுத்த வந்து இவ்வாறு அறிமுகப்படுத்தினா வந்து எங்களுடைய சீடத்துவ பணி வந்து அது ஃபெயிலியர், அது தோல்விதான். ஏண்டா அவையில் அதுக்கு இதுக்கு மேல கதைக்க மாட்டோம். சரியோ? ஸோ வெரி ஈஸி ஸ்டெப் வந்து நாங்க இப்ப நீங்க புதுசா வந்துடுறீங்க, நான் காண்றேன், அல்லாடியோ ஒன்று நாங்க சும்மா நார்மலா பிரைஸ் லோடுன்னு சொல்றோம், அல்லாடி வணக்கம் என்று சொல்றோம். அதுக்காக தான் கடைசியில அந்த அந்த டீயே அங்க வச்சிருக்கிறோம். முதல் வேலையே டீயை கொண்டு போகணும், அவ்வளவுதான். நீங்க சும்மா கையில ஒன்றுமே இல்லாம போய் எப்படி இருக்கிறீங்கள், கண்ட சந்தோஷம், நான் கேள்விப்பட்டா நீங்க இவர ஹஸ்பண்ட் அல்லாடி இவர வைஃப் அண்டு வெரி குட் என்றெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு. பேசாம போய் ஒரு கோப்பி எடுத்தாச்சு, குடியுங்கோ, தேங்க்யூ வந்ததுக்கு, நாங்க உங்களுக்காக மண்டாடுறோம், அவ்வளவுதான். தட்ஸ் த வேர்டான ஆக்களுக்கு தேவை. அதுதான் ஆவைகளுக்கு விருப்பமா இருக்கு. நாங்க ஒரு வழிபாட்டுக்கு என்னத்துக்கு வந்தோம்டா, ஆக்கள் எங்களுக்காக செபிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து கடவுள் உதவி செய்யணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ உள்ளுக்குள்ள நாங்க ஒரு நாளும் போயிடக்கூடாது, அவைகளுக்குள்ள ஒரு நாளும் போகக்கூடாது. நாங்க இதை குடியுங்கோ, வந்து கண்டது சந்தோஷம், நாங்க உங்களுக்காக மண்டாடுறோம், அவ்வளவுதான். அந்த ஒரு வேர்டு நீங்க சொன்னாலே போதும், அவருக்கு வந்து அடையப்பா எங்களுக்காக மண்டாடுறாங்க, அப்படி மண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனமே அப்படின்ட்டு பேசாம வந்து வீட்டை இருந்து அவளுக்காக மண்டாடணும், அவ்வளவுதான். நீங்க வந்து அங்க காய்ச்சிட்டு வீட்டை மண்டாடாம போனால், அவர்களுக்காக செபிக்காம போனாலும் அது பிள்ளைதான். உங்களுக்காக நாங்க செபிக்கிறோம், அப்புறம் வீட்டை வந்து ஆண்டவரே இந்த நாளில் அவர்களை நாங்கள் கண்டோம், நன்றி, அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், ஆண்டவரே அவர்கள் என்னத்துக்கு இன்றைக்கு வழிபாட்டுக்கு வந்தார்களோ எங்களுக்கு தெரியாது, நீர் தான் அவர்களுடைய சேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், அவருடைய தேவைகளை சந்தியும், அவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்தும் இந்த வழிபாட்டில் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் நாங்க கடவுளோட தான் கதைக்கணும், அவைகளோட கதையக்கூடாது. அதுக்கு பிறகு 2ஆம் முறையும் காண்றோம், 3ஆம் முறையும் காண்றோம். ஏன்னா முதலே நீங்க டீ கொண்டே கொடுத்துட்டீங்களே, 2ஆம் முறை அவர் கண்டோடனே
அவரே சிரிச்சு கொண்டு வருவார் உங்கள்கிட்ட. ஏன்டா எனக்கு முதல் முறை நாங்க டீ எல்லாம் கொடுத்துருக்குறோம், இல்லாட்டி கதிரை எடுத்து போட்டதுல இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நான் போன முறை கூட பார்த்தேன், வந்து அவங்க மேல் கதிரையில வந்து குந்தி இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கணும். சரியோ, மற்ற ஆக்கள்லாம் நாங்க போட்ட கதிரையில இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம், டீ குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா வந்த ஆக்கள் வந்து போடாத கதிரைக்கு மேல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நல்ல சீடத்துவ பண்பு உண்டு. சரியோ, இப்ப ரோபர்ட்டை தான் அங்கிருந்து வந்தார். நான் வரைக்கும் நான் டக்குன்னு கதிரையை எடுத்து போட்டேன். இருங்க, நோ 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 பிரதர், நீங்க கதிரை எடுத்து போட, நான் கதிரை எடுத்து நீங்க இருங்கோ முதல். இப்ப டீ டைம், டீ குடிக்க வந்தீங்க இல்லை இருங்கோ. அதுக்கப்புறம் என்னன்னா கையில டீ வச்சுட்டா, அதுக்கப்புறம் நான் சின்ன மேசையை கொண்டு வந்து அதில் வச்சேன். ஐயோ பிரதர், நீங்க டேபிள் எல்லாமே இப்ப டீ டைம், இருங்கோ, எல்லாம் இருந்து சந்தோஷமா டீ குடிக்கணும், இருங்கோ என்ற உடனே லைக் யூனோ லைக் அதுதான் நாங்க செய்யணுமே தவிர, வந்த சந்தோஷம், வந்தது நன்றி, நல்லது, உங்களை கண்டது, எப்படி இன்றைக்கு வழிபாட்டு வரக்கூடியதா இருந்ததா, எப்படி உங்களுக்கு இதுல பங்குபடக்கூடியதா இருந்ததா, நாங்க படிச்ச பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுதா, இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தா அவர் ஆல்ரெடி அவரை நிறுத்தி வச்சு நிப்பாட்டி வச்சு கொண்டு அவரை டீயும் குடிக்க விடாம இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தா அவருக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லை. ஆனா நாங்க வரைக்கே நிக்கிறான்னு எனக்கு தெரியுது. அப்ப படாசன் வந்த உடனே நான் கதிரை எடுத்து, ஏன்னா அவர் வெளிநாட்டுல வந்திருக்கிறார், நாங்க இல்ல இருங்கோ, அதுக்கப்புறம் அவரால் வேணாம் இல்ல இருங்கோ முதல். அதுக்கப்புறம் கையில டீ வச்சு கொண்டிருக்கிறார், கையில கேக் ஏதோ இருக்குது. அப்ப எப்படி அதை சாப்பிடுறது? படாசன் அதுல பக்கத்துல சின்ன டேபிள் தூக்கி வந்து முன்னுக்கு வச்சோன்னு, இதுல வைங்கோ, இதுல வச்சு சாப்பிடுங்கோ, குடியுங்கோ என்ற உடனே இப்ப இதுதான் வந்து ஒரு சிறந்த சீடத்துவத்தை வந்து நமக்குள்ள உருவாக்கும். சரியோ, அதனால இப்ப உங்கள்கிட்ட கேட்டு, இப்ப கேட்டுக்கொண்டிருக்க எதுக்குமே நல்லது போலதான் இருக்கும். சரியோ, அத நாங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரைக்கதான் அதுல இருக்கிற சில சவால்கள் வந்து எங்களுக்கு தெரியும். அதனால முதல்ல இப்ப இன்றைக்கு இந்த பாடத்திலேயே முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னண்டா, சரியோ, எல்லாரையும் கட்டாயமா வெல்கம் பண்ணணும் முதலாவது. ஸோ எந்த விதத்திலும் ஆறுட்டையும் போய் தேவையில்லாம நிறைய கதைகள் ஒன்றுமே கதைக்க கூடாது. சரியோ, அவையில பார்த்து முதல் சிரிக்கிறது, சந்தோஷம் கண்டது, நீங்க உங்களுக்காக நாங்க செபிக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு தெரியும், நான் அதுல 2-3 தடவை கவனிச்சேன். நான் அதுக்காக நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க புதுசா ஒரு ஆள் வந்தா நீங்க எப்படி அவர்களை வரவேற்பீங்க, அதை சொல்லுங்க உண்டு. ஏன்டா நான் அங்க 2-3 இடத்துல நான் பார்த்தேன்னா, அடுத்த முறையும் வாங்க என்ன அப்படின்னு சொல்றோம். வந்தாள்கிட்ட அவருக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கோ எங்களுக்கு தெரியாது. அடுத்த முறையும் வாங்க, உங்களே அடுத்த முறையும் பார்க்கணும், நாங்க அடுத்த முறையும் கண்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்படியெல்லாம் ஒரு நாளும் புதுசா வர ஆக்களோட கதையக்கூடாது. நோ. அப்படி ஏன்னா அவையில் சில நேரம் பார்ப்பேன்னா, இவங்கள் ஆக்களை சேர்க்கிற ஆக்கள் போல, இவங்க கூட்டத்துக்கு ஆக்களை சேர்க்கிற ஆக்கள் போல அப்படி என்று கூட அவைய சில நேரம் நினைச்சிடுவேன். சில நேரம் சோ மெனி திங்ஸ் இருக்குது. சில பேருக்கு அது விருப்பமா இருக்கும், சில பேர் வெரி குட், நான் கேட்டதுல அவையில் கொஞ்சம் ஓப்பனா பழகிற ஆக்கள்னு சொன்னா வெரி குட், சந்தோஷமா இருக்கும். ஆனா மற்ற ஆக்களுக்கு அது அப்படி இருக்காது. சில ஆக்கள் நினைப்பினம் இவேல் இந்த கூட்டத்துக்கு நாங்க வராட்டி இவேல் எங்களையே நாங்க கடவுளையே தேடாத ஆக்களாக்க மட்டும் நினைக்கணுமாக்கும், அப்படி சில பேர் படாசன்னு நினைச்சு விட்டுருவோம் டக்கண்டு. சரியோ, இப்ப எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. சில பேர் வீட்டுக்கு பிரேயருக்கு போன உடனே சொல்லுவினம், இவைகளுக்காக மண்டாடுங்கோ பிரதர் என்று. நான் அவையிட்ட கேட்கறது, இப்ப என்னத்துக்கு அவைகளுக்காக மண்டாடணும் சொல்லுங்கோ? இவ கோயிலுக்கும் போறதில்லை, அதுக்கு போறதில்லை, இதுக்கு போறதில்லை என்று ஏதாவது ஒன்றை கொண்டுருவணும். சரியோ, அப்படி இல்லாட்டி சில பேர் சொல்லியிருக்கணும், இவைகளுக்கு மண்டாடுங்கோ, ஏன் இந்த கூட்டத்துக்கு வாங்க கொண்டு கேட்டா வாடுறதில்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்ப படாசன்று அவர் இது சில நேரத்துல இந்த வைஃப் மாதிரி சொல்லிக்க அந்த ஹஸ்பண்ட் மாதிரி அதை கேட்டுக்கொண்டு அவைகளுக்கு சில நேரம் கோபம் வந்துடும். அப்ப அவை படாக்கன்னு கேட்டிருக்கணும், படாசன் நேரடியாக கேட்டிருக்கணும், நீ என்ன கூட்டத்துக்கு வந்ததானே நாங்க கடவுளோட இருக்கிறோம் நீ நினைக்கிறான் அப்படின்னு உடனே கேட்டிருந்தான். நான் கோயிலுக்கு போறேன் இல்லையா, பூசைக்கு போறேன் இல்லையான்னு கேட்கணும். ஸோ அதனாலதான் அப்படியெல்லாம் நாங்க போகக்கூடாது. அந்த ஒரு ஆக்களை ஹேர்ட் பண்ணாம நாங்க வந்து ஒரு நாளும் நீங்க ஐ டோன்ட் நோ நான் பர்சனலா நீங்க வாங்கன்னு ஒரு நாளும் கூப்பிடுறது, நான் வந்து உங்களுக்காக செபிக்கிறோம் என்றுதான் நாங்க சொல்லுவோம். வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவைகளுக்காக நாங்க செபிக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு நாங்க உதவி செய்யறதும் இல்லாம நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்க வந்து செபிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயாரா இருக்கணும், வரைக்க நாங்க படாசன்னு உதவி செய்யணும், அவர்களுக்காக செபிக்கணும், அவ்வளவுதான்.
தேவையான ஒன்று. அது வந்து வெரி கம்ஃபர்டபுள். ஆட்களுக்கு வந்து எந்த தடையும் இருக்காது. அவைகள் விருப்பமா இருந்தா தொடர்ச்சியா வருவினா, விருப்பம் இல்லாட்டி அவை நிப்பினா. பட் ஸ்டில் நாங்க அவைகளுக்காக ப்ரே பண்ணணும். ஆனா வரையக்க வந்து அவையில எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாம கண்டது சந்தோஷம், வெரி குட் அப்படின்னு சொல்றதுதான் நல்ல விஷயம். நீங்க முதல் வந்துட்டு 2 கிழமை வராம விட்டுட்டீங்க, அடுத்த கிழமை வாங்கோ உடனே பாத்தீங்கன்னா அவையில் நினைப்பினா 2 கிழமை நான் வராது, இவே குறையா நினைக்கிறமாக்கும் என்று அவை சில நினைச்சிருவேன். அப்ப அந்த கதைகள் ஒன்றுக்குள்ளேயும் போகக்கூடாது, தேவையில்லாம கதையக்கூடாது. நான் 2 கிழமை காணையில 3ஆம் கிழமை கண்டிருக்கிறோம் வேண்டாம், வெரி குட் சந்தோஷம், நாங்க டீ குடிங்கோ, நாங்க உங்களுக்காக ப்ரே பண்றோம் அப்படின்ட்டு போயிடலாம். இல்லாட்டி சும்மா ஏதாவது காய்ச்சா நாங்க பேசாம மேலோட்டமா சில கதைகளை காய்ச்சிட்டு நிப்பாட்டலாம். சரியோ? இப்ப விளங்குதானே? இப்ப நான் சொன்னது சரியா பிள்ளையா? இப்ப சொல்லுங்க. நீங்க புதுசா நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து கண்டது சந்தோஷம், நீங்கள் தொடர்ந்து வாங்கோ, நீங்க தொடர்ந்து வந்தா கடவுள் உங்களுக்கு நிறைய அற்புதம் செய்வார், நீங்க தொடர்ந்து வாங்கோ, இது கட்டாயம் இந்த கூட்டம் எல்லாம் உங்களுக்கு தேவை வரணும், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தா நோ நீங்க அடுத்தெல்லாம் வரையே மாட்டீங்க. சந்தோஷம், நாங்கள் உங்களுக்காக மண்டாடுவோம் என்ற எங்களுடைய பணியை வந்து மற்றவர்களுக்காக செபிக்கிறதும் மற்றவர்களுக்கு சேவை செய்யறதும் தானே. எனிவே, அதனால நீங்க வந்து இந்த பெருசா நிறைய விடயங்களை யோசிக்காம சிம்பிள் திங்ஸா நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதான் வந்து மிக சிறந்தது. சரியோ? எனிவே, நாங்க எல்லாரும் அந்த சகோதரிக்கு திருப்பவும் தேங்க்யூ பண்றோம். நீங்க துணிஞ்சு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, தேங்க்யூ. எனிவே, சோ சீடத்துவ பண்பு என்பது சொல்லுங்க, என்னது? நன்றி உங்களுக்கு. நான் இது கேட்கிறேன். நான் அவ அக்காச்சின்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அக்கா, எங்களோட பெரியம்மா அந்த மகள். செல்வி அக்கா. ஓகே. சோ அவ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, கஷ்ட டைம்ல வந்து ப்ரே பண்ணி எல்லாம். குட் குட். ஓகே, நான் உங்களுக்கு போன்லயே இருக்கா ப்ரே பண்ணிருக்கணும். அந்த அக்காவா நீங்கள்? ஆமாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க இணைஞ்சது நன்றி. இருங்கோ, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கோ, நாங்க உங்களுக்காக மண்டாடுவோம். நேரம் இருக்க நீங்க பங்கு கொள்ளுங்க. ஓகே, குட். உங்களோட பிரேயரும் கேக்குறேன் நான் ஒரு ஃப்ரைடே பாருங்க, அந்த ஆன்லைன்ல கேக்குறேன். ஆன்லைன்ல? தேங்க்யூ. ஓகே ஓகே. நீங்க வந்து ஐம் சாரி, நான் இப்படி கேட்கிறேன்னு நீங்க குறைய கூடாது, இதுல இருக்கிற ஆக்களுக்காக சொல்றேன், கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்டியன் இல்ல என்ன? இல்ல, ஹிந்து. ஓகே. பாத்தீங்களோ, அவை வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லை. அவையில் அப்படி இல்லாட்டியும் அவை வந்து இதை கேட்கறதுக்கு என்ன காரணம்டா, இது ஒரு நாங்க மதமா பார்த்து மதமா போதிக்க வலிக்கிட்டோம்டா அது தேவையில்லை. ஆக்களுக்கு மதம் வந்து தேவையில்லை. மக்களுக்கு தேவையானது வந்து அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் தானே. ஸோ அதுதான் எங்களோட சிவ வழிபாடு. ஸோ அப்ப அவையில் பாருங்க, அவை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு துன்பத்துல அல்லது ஒரு கவலையில எங்களுடைய இறை வழிபாடு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குதுன்னு சொன்னா அவையில் அதுல இணைஞ்சு நிக்கணும். அப்ப அவையில நாங்க வந்து எப்படி வெல்கம் பண்றோம்டா, எங்களுடைய சுபம், எங்களுடைய அன்பு அரவணைப்பு, அதெல்லாம் வெல்கம் பண்றோம். நீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி அவ அக்காச்சி வந்து சாரி செல்வி அக்கா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமருக்கு அவதான் எங்களை தேடி உடனே முதல் ஆளா வந்தவ. அவனுக்கு கிறிஸ்டியன் ஆகும். அவையதான் எங்கள்கிட்ட உடனே வந்தவன். நெக்ஸ்ட் டே வந்து எங்களோட எல்லாம் இருந்து காய்ச்சி ப்ரே பண்ணிட்டு போனவியல். ஓகே, குட் குட். ஸோ இன்றைக்கு அவ இல்லாட்டியும் நீங்க பகிர்ந்து கொண்டது நல்ல விஷயம். தேங்க்யூ. இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயர் இதெல்லாம் அனுப்புவா மார்னிங்ல. ஓகே. குட் குட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சி ஆண்டோர், இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்து நேரடியா ஒரு நல்ல விட்னஸா நாங்க பார்க்கக்கூடிய விதமா இருக்குது. ஸோ மற்ற ஆட்களுக்கு நாங்க இந்த தொலைபேசி செய்திகள் அனுப்புறது, கொடுக்கறது, உதவி செய்யறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு உண்மையா அவையே என்னன்னு தெரியல எங்களுக்கு. சரியோ, அவ ஏதோ ஒரு விதத்துல அவ எங்களோட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவைக்கு அனுப்புறபடியெல்லாம் அவையை கேட்கக்கூடியதா இருக்கு, இல்லாட்டி கேட்க இயலாது. சரியோ, அப்ப அது போல நாங்க அதான் நடுக்க சொல்லுவேன், எங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், அந்த ஒரு நேரம் கொடுக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை, தொடர்ந்து எங்களால செய்து கொண்டிருக்கலாமா. செய்யக்கூடிய நேரத்துல நாங்க தவற விட்டோம் என்று சொன்னா அது போய் சேர வேண்டிய ஆட்களுக்கு சேராமல் இருக்கும். அதே நேரத்துல நாங்க செய்ய வேண்டிய நேரத்துல எதை நல்லது செய்யறோமோ அதான் நாங்க விதைக்கிறோம். ஸோ பிறகு வந்து அதை நாங்க அறுவடை செய்வோம்.
நாங்க ஒன்றுமே விதைக்காம எதையுமே அறுவடை செய்ய முடியாது. எனிவே, ஸோ அதனால வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறந்த சீடத்துவ பண்பு வந்து ஒரு ஒரு மேய்ப்பருடைய முன்மாதிரி. மேய்ப்பன் வந்து ஆடுகள் மந்தைகளோடு இணைந்து இருக்கிறது போல நாங்கள் வந்து ஒருவரோடு இணைந்து இருக்கின்றோம். ஸோ அதனால இந்த இன்றைக்கு நாங்க பார்த்தது போல அந்த அந்த விடயத்தை நாங்க எப்பயும் மனதில் வச்சுக்கொள்ளுவோம். புதுசா வராக்களை வெல்கம் பண்ணுவோம். ஆனா அவையோட டீட்டெயிலுக்குள்ள போயிடக்கூடாது. போய் அந்த இப்ப நான் அவங்களுக்கு சொன்ன அந்த வேர்ட் டக்குன்னு நான் அதை உங்களுக்கு சொல்லாம இருந்தேன். இப்போ வந்துட்டு இப்ப நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நேரம் இருக்கேக்க இணைஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த நேரம் இருக்கேக்க இணைஞ்சு கொள்ளுங்க, நேரம் இருக்கேக்க நீங்க வாங்கோ அப்படி என்று சொல்றது சரியோ. ஒவ்வொரு கிழமை நீங்க வாங்கோன்னு சொல்றதை விட நீங்க நேரம் இருக்கேக்க வாங்கோ, அது சேம் திங். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா நேரம் இருக்கேக்க வாங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா லைக் அவையில கொஞ்சம் லைக் ஒரு கையில தூக்கி கொண்டு சொல்ற மாதிரி. இப்ப விட்டுட்டு ஒவ்வொரு கிழமை வாங்கோ அப்படின்னு சொல்றதும் சரி, நேரம் இருக்கேக்க வாங்கோன்னு சொல்றதும் சரி. அடுத்த கிழமை நேரம் இருந்தா வேறதான் போகணும். ஆனா நேரம் இருக்கேக்க வாங்கோன்றது அவையில கஷ்டப்படுத்தாம நீங்க வாங்கோன்னு சொல்ற மாதிரி. ஆனா அடுத்த கிழமை வாங்கோன்னு சொல்றது வந்து கொஞ்சம் கடினமான வேர்டு மாதிரி இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து அவையில சொல்லலாம், நாங்க உங்களுக்காக செபிக்கிறோம், நீங்க நேரம் கிடைக்க வழிபாடுல பங்கு பெறுங்கோ, அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு அவையில நாங்க எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்க சொல்லியிருக்கோம், நேரம் இருந்தா நீங்க வாங்க, உங்களுக்கு வசதி இருக்கேக்க வாங்க, அவ்வளவுதான். அது நாங்க சொல்லலாம். அப்ப அவையில் வசதி இருக்கேக்க நாங்க வரலாம். ஸோ அதனால அந்த வேர்டுகள் அந்த அந்த வெல்கம், ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்ப அதுதான் நாங்க இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்னா, அந்த மற்றவர்களோட நாங்க வைக்க வேண்டிய தோழமை வந்து மிக அவசியம். அந்த தோழமை என்பது வந்து பாத்தீங்கன்னா அவைகளோட பர்சனலுக்குள்ள போயிடக்கூடாது. பட் அவையில நாங்க ஒரு அன்பு அடிப்படையில அழைக்கிறது மிக அவசியம். அடுத்தது நாங்க பாத்தீங்கன்னா சிறந்த சீடத்துவம் வந்து மற்றவர்களை உயர்த்தி விடுதல் மற்றும் புதிய நிலையை அடைய உதவுதல் என்றது மிக முக்கியமான ஒன்று. சரியோ, இதோட நாங்க முடிக்கலாம். இப்ப ஒரு சிறந்த சீடத்துவத்துக்கு முக்கியமான இப்ப ஒரு பண்பு அல்லது ஒரு ஒரு தலைமைத்துவ பண்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு நாங்க வந்து அவர்களை உயர்த்தி விடுறதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். அதே நேரத்துல அவர்களை இன்னொரு நிலைக்கு, அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விடுறது, அது வந்து மிக முக்கியமான ஒன்று. சரியோ, எங்களுடைய பணியில நீங்க கூட்டங்களுக்கு வரும் பொழுது, நீங்களும் ஒரு இறை பணியில பங்கு பெறும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், மற்றவர்களை எப்படியாவது உயர்த்தி விட அந்த அந்த ஒரு உதவி செய்யற மனப்பான்மை வந்து எங்க இடத்துல இருக்கணும். எப்பயுமே ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு உதவி செய்யற ஆக்களா நாங்க வந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயம். அதே நேரத்துல அவர்களை அடுத்த நிலைக்கு, இப்பதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன், அந்த புகழ்ச்சியை வந்து நீங்க அடுத்த முறைக்கு இவ்வாறு ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து உங்களையே அடுத்த நிலைக்கு நாங்க கொண்டு போகணும். அந்த ஒரு நோக்கம் வந்து எங்க இடத்துல இருக்கணும். அது போலதான் நீங்களும் உங்களுடைய பணியில பார்த்தீர்கள் என்றால், உங்களோடு இணைந்து மற்றவர்கள் எத்தனையோ பேர் மற்ற பணியாளர்களும் இருக்கிறார்கள். எல்லாரையுமே நாங்க வந்து உயர்த்தி விட அவர்களை வளர்த்து விடக்கூடிய ஆக்களா இருக்கணும். அந்த எண்ணம் வந்து எங்க இடத்துல வந்து கொண்டே இருக்கணும். அப்ப அது இருந்தா தான் நாங்களும் வந்து வளரலாம், மற்றவர்களும் எங்களோடு வளருவார்கள். அப்ப அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு, சந்தோஷம் வரும். இப்ப நான் உங்களையே வளர்க்காம உங்களுக்கு உதவி செய்யாம நான் இருந்தேனேண்டா உங்களுக்கும் எனக்கும் வந்து அந்த உறவு வராது. ஆனா அதே நேரத்துல நான் உங்களோட கதைச்சு, ஓகே இதுல என்ன கஷ்டம் இருக்குது, அப்ப நீங்கள் இப்படி செய்யுங்கோ, அல்லாட்டி வந்து இந்த இதை நீங்கள் இப்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி உங்களை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சு உங்களோட கதைக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், என்னோடையும் நீங்க பழகிறதுக்கு, என்னோடையும் நீங்க கதைக்கிறதுக்கு. அதே போலதான் நீங்களும் மற்ற ஆட்களுக்கு, இப்போ உதாரணமா நீங்க எல்லாம் பாடல் குழு பணியில இருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த பாடல் குழு பணியில இருக்கிற எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல உயர்த்தி விடுறதுக்கு நாங்க எல்லாரும் பாடுபடணும். அப்ப அதுக்காக தான் நான் சில நேரத்துல வந்து தனியே ஒரு ஆளால பாட இல்லாத ஆளுக்கு பாடக்கூடிய ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சிருக்கேன். சரியோ, இப்ப அப்படி இல்லாட்டி நாங்க அவையில பாட்டுக்கு போட இயலாது, தனி பாட்டுக்கு அவையில பாட விட இயலாது, ஏன்டா அவையிலால பாட இயலாது. அப்ப நாங்க பாட இயலாது அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. அப்ப நாங்க என்ன செய்தோம்னா, ஓகே இவர்களோட இன்னொரு ஆளை சேர்த்து விடுவோம். சேர்த்து விட்டா அவையிலோட சேர்ந்து பாட அவையிலும் பாட பழகி அதுக்கு பின்பு அவையிலும் தனியே பாடக்கூடிய அளவுக்கு வந்துருக்கணும். அப்ப இவையிலால தனியா பாட இயலாதுன்னு கூட அப்படியே விட்டோம்டா அவையிலால வளர இயலாது. சரி, இப்ப நான் வந்து இப்ப நினைக்கிறேன் பாருங்க, இப்போ ஒரு ஆளை இப்படியே விடக்கூடாது, இவையில நான் உயர்த்தி விடணும். அப்ப இவருக்கு என்ன செய்யலாம், இப்ப இன்னொரு ஆளை இவரோட சேர்ந்து பாட விடுவோம், அப்ப இவரும் பாடி வந்துருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தானே. இப்படி நான் நினைக்கும் பொழுது கடவுள் என்ன குறிச்சு என்ன நினைப்பார், அதை நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு ஆளுக்கு
உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது கடவுள் என்னை பற்றி நல்லதா நினைப்பாரா கூடாம நினைப்பாரோ? நல்லதான் நினைப்பார். நல்லதா நினைப்பார். ஒன்று. குட். ஓகே, அதை எல்லாரும் அக்ரி பண்றோம். என்ன கடவுள் ஓகே இவர் நல்ல உதவி செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கடவுள் நல்லதான் நினைக்கிறார். அதே மாதிரி இப்ப நான் உதவி செய்யணும்னு நினைக்காம இருக்கும் பொழுது சரியோ கடவுள் என்ன நினைக்கலாம்? கடவுள் குறையா நினைக்க மாட்டேன். அவர் ஒரு நாளும் கடவுள் இவரை தாண்டிக்கணும் அப்படி ஒரு நாள் நினைக்க மாட்டார். கடவுள் அப்ப என்ன நினைப்பார்? இவரை வளர்க்க வேணும் என்று நினைப்பார். அவருக்கு அவரு ஒரு 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 உதவிக்கு அவர் ஒரு ஆளைய அவர் அனுப்புவார், அல்ல அவர் ஆயத்தப்படுத்துவார். சோ அவருக்கு ஒரு ஐ லைக் இட். ஓகே, அதுவும் ஒரு நல்ல வேர்ட். உதவிக்கு ஒரு ஆளை அனுப்புவார், அல்லாட்டி ஆயத்தப்படுத்துவார். அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அப்ப இப்ப உதாரணமா நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க. இப்ப மதியக்கா ஓகே தனியா ப்ரே பண்ணுங்கொண்டா அவ கொஞ்சம் அப்ப நான் சொன்ன எழுதியாவது நீங்க செய்யுங்க. ஓகே, அப்ப எழுதுறது அவைக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? ஓகே குட். அட்லீஸ்ட் அவ எழுதி அதை செய்யறா. இப்ப மதியக்கா சொல்றா எனக்கு தனி இப்படி ப்ரே பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னா நான் அப்ப பரவாயில்ல நீங்க விட்டுருங்கோ அப்படின்னு விட்டுட்டா கடவுளோட விருப்பம் என்ன? இவையையும் செவிக்க வைக்கணும்னா கடவுளுடைய விருப்பம். அப்ப கடவுள் என்ன செய்வார்? அவைய எப்படியாவது செவிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்குறதுக்கு தான் கடவுள் பார்த்து கொண்டிருப்பார். அப்ப அந்த வழியை உருவாக்குற ஆள் ஆறா இருக்கணும்? நாங்களா இருக்கணும். அது கடவுளுடைய விருப்பம். அதை நாங்க உருவாக்காம விட்டு கொண்டிருந்தோம்னா அது கடவுளுடைய விருப்பம் இல்லை. அப்போ உதாரணமா அப்ப நான் ஓகே மதியக்காவுக்கு இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இப்ப எப்படி நான் இவைக்கு உதவி செய்யறது? அப்ப இப்படி சொல்லு. ஓகே, அப்ப நான் இப்படி அப்ப கடவுள் பாக்குறாரு, இப்ப இவர் அவரை உயர்த்தணும் என்று சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்கணும் என்று சொல்லி இவர் விரும்புறார். அப்ப கடவுள் என்ன செய்வார்? இப்ப என்னைய ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறேன்டா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு விடயம் தெரியாம இருக்கிற ஆளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் என்ற ஞானத்தை எனக்கு கடவுள் கொடுப்பார். ஏன் கொடுத்தாருன்னா நான் உதவி செய்யணும்னு நினைச்சாலாம் கொடுத்தார். உதவி செய்யணும்னு நினைக்காட்டி எனக்கு கொடுக்க மாட்டார் கடவுள். சரியோ? அப்ப அது போலதான் நீங்க எப்பயுமே இன்னொரு ஆக்களை உயர்த்தி விடணும், அவைகளுக்கு உதவி செய்யணும், அவையிலையும் பாட வைக்கணும், அவையிலையும் நல்ல ஒரு சிறப்பான ஆக்களா உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்கள் செயல்பட கடவுள் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு அதை செய்வதற்கான சக்தியை, அந்த ஞானத்தை, அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மற்றவர்களை உருவாக்கணும்ன்றது கடவுளுடைய விருப்பம். நீங்க அதெல்லாம் செய்யாம இருந்தா, ராஜி சொன்ன ஒரு வேர்டை நான் வரவேற்கிறேன்டா, கடவுள் இன்னொரு ஆளை கொண்டு அவையில உருவாக்குவார் அவையில. அப்ப எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்க என்ன செய்வோம்? இப்ப இழந்துருவோம். ஏண்டா நாங்க செய்ய வேண்டியதை செய்யல, இன்னொரு ஆளை வச்சு கடவுள் செய்ய வேண்டியதா போயிருது. ஸோ அதனால நாங்க மற்ற ஆக்களை உதவி செய்யறது, மற்ற ஆக்களை உயர்த்தி விட நினைக்கிறது, மற்ற நிலைக்கு இவையில எப்படியாவது கொண்டு வர வேணும் அப்படின்ட்டு நாங்க நினைச்சு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இது பண்றது, இதெல்லாம் நாங்க நினைச்சு செயல்பட கடவுளும் என்ன செய்யறாருன்னா எங்களை அப்ப நீங்க இந்த பாடக்குள்ள இருக்கிற நீங்க ஒன்று அறிஞ்சு கொள்ளணும். எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஆக்கள் புதுசா வந்தா அவங்கள உருவாக்கணும், அவையில உருவாக்கணும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அவையிலையும் பாட வைக்கணும், அவைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், அவையிலேயே நாங்க அவையில் இலகம் பாடுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாமா, அல்லது இதை ஹெல்ப் பண்ணலாமா, இல்லாட்டி இதை இது பண்ணலாமா என்ற ஒரு எண்ணம் அந்த எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்டா அவைகளுக்கு சரியான ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அவையில நாங்க இதுல உருவாகி கொண்டு வாரதுக்கு. இப்ப இதுல நான் சொல்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, நீங்க நான் சொல்ல எழுதுங்கொண்டு இட்ஸ் ஈஸி. ஆனா நீங்கள் எழுதி கொண்டு தான் உண்டு நேரம் போயிடும். சில நேரம் அதை எழுதி கொண்டிருக்க நான் சொல்றதை விட்டுருவீங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஓகே டைப் பண்ணி இணையதளத்துல போட்டிருக்கேன். இப்ப நீங்க அதுல பார்த்து எழுதுங்க. அப்ப இப்ப நான் டைப் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் எனக்கு கடவுள் டைப் பண்றதுக்கு சொல்லி தருவார். நான் சொல்றதே அவை எழுதட்டும் இருந்தா நான் டைப் பண்றது கடவுள் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு சொல்லி தர மாட்டேன். ஸோ இப்ப நாங்க ஒரு விடயத்தை செய்ய நினைக்கும் பொழுது கடவுள் எங்களுக்கு அதை செய்யறதுக்கான பலனையும் கொடுக்கிறார். அப்ப அந்த எங்களுடைய சீடத்துவ பணியில நாங்க அதையும் வச்சிருக்கணும். அப்ப மற்ற ஆக்களை உயர்த்தி விடுறது, மற்ற ஆக்களுக்கு உதவி செய்யறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கள் என்றால் எங்களுடைய ஒரு சிறந்த சீடத்துவ பண்பை உருவாக்கும். அதே நேரத்துல இந்த பண்புகள் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் செயல்படும். அப்ப நாங்க அதே மாதிரி வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்களுக்கு உதவி செய்யற ஆக்கலாம், மற்ற ஆக்களுக்கு நல்லது நினைக்கிற ஆக்கலாம், வீட்டிலையும் நாங்க பணி செய்யற ஆக்களா நாங்க மாற்றப்படும். அப்ப நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும், பணி வாழ்வும்
மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப இன்றைக்கு நாங்க மிச்சத்தை நாங்க பிறகு நாங்க பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்ததுல சில முக்கியமான விடயம் வந்து பாத்தீங்கன்னா, தோழமையை உருவாக்கி கொள்றது. நாங்க தனித்து நின்றோம்டா, இல்லாட்டி மக்களோட இணையாம நின்றோம்டா மற்றவர்களை நாங்க உருவாக்க முடியாது. ஏன் நாங்க தோழமையை உருவாக்குறோம்டா, நாங்க ஒரு ஆக்களோட பழகும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு நாங்க உதவி செய்ய முடியும். சரியோ? அவர்களை பற்றி அறியறதில்ல, அவர்களுக்கு நாங்க உதவி செய்ய முடியும். அப்ப அவர்கள் சில நேரம் எங்கள்கிட்ட சில விஷயத்தை சொன்னா நாங்க கேட்கலாம், வெரி குட். அப்படி இல்லாட்டி நாங்க அவைகளுக்கு உதவி செய்யறதுனால அவர்கள் வந்து அதுல உருவாக்கப்பட முடியுது. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ஆக்களை சீடத்துவம் என்றது ஒரு மெய்ப்பெண்ணுக்கும் மந்திக்கும் இருக்கிற உறவு போல. அப்ப நாங்கள் வந்து மற்றவர்களோடு இணைந்து இருக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற நல்ல பண்பு. அதுக்கு பின்பு அவர்களை நாங்க உயர்த்தி விடுறதுக்கு முயற்சி செய்வது. ஸோ இது இவ்வளவும் இன்றைக்கு நாங்க பார்த்துருக்கிறோம். அதை விட எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஆக்கள் வழிபாட்டுக்கு வந்து அவையில நாங்க என்ன செய்யணும், அவையில எப்படி நாங்க வரவேற்கணும், அதையும் நாங்க பார்த்துருக்கிறோம். அப்ப நீங்க இன்றைக்கு வந்த ஆக்கள் இங்க வராத ஆக்களோட அது அடுத்த முறை கூட்டங்கள்ல வரும் கூட்டத்துல வந்து நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். இதுல வந்து நாங்க இப்படி பார்த்தோம், இதை கழிச்சிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. அடுத்த கூட்டத்துல யாரும் வந்தா நாங்க ஒரு டெமோ காட்டலாம். அதை வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யறது, அதை நீங்க செய்யறது குட். அது நல்ல ஒரு விஷயம் அது. அப்ப 2-3 முறை வராத ஒரு ஆளுக்கு நான் போன கிழமை கோல் பண்ணேன், முந்த நாள் கோல் பண்ணி 2-3 கிழமை காணையில நீங்க பிஸி என்று நான் கேள்விப்பட்டேன். நான் எப்படி நீங்க சோமா இருக்கிறீங்க தானே என்று சொல்ல அவருடன் என்ன சொல்றாருண்டா, ஓம் தவறா நான் கடவுளோடு தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன விளங்கிச்சுன்னு சொன்னா, ஆரும் அவருக்கு சொல்லி இருக்கணும், நீங்கள் இப்படி விட்டுட்டு போனா கடவுளோட இல்லாம போயிருவீங்க யாரும் சொல்லி இருக்கணும், எனக்கு உடனே விளங்கிச்சுது. அப்ப நான் இல்ல நீங்க கடவுள் இருக்கிறீங்கள் அது எனக்கு தெரியும். நான் இப்ப கோல் பண்ணா உங்களே காணையில ஜஸ்ட் ஐ ஒன்ட் சே ஹாய், உங்களுக்கு ஹாய் சொல்ல ஒன்று தான் கோல் பண்ண. ஐயோ தேங்க்யூ தவறா நீ கோல் பண்ணதுக்கு நன்றி, நீங்க நினைச்சு அடிச்சதுக்கு நன்றி, ஓகே வெரி குட், சோமா இருங்கோ, நாங்க மண்டாடுறோம், உங்களுக்கு நேரம் கிடைக்க பங்கு போறங்கோ அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ அப்ப அதுக்கப்புறம் நான் அதை வச்சுட்டு நானே சிரிச்சேன், இந்த ஆள் யாரோ போய் நீங்கள் கடவுளோட இல்லாம இருக்கிறீங்கன்ற யாரோ சொல்லி இருக்கணும் ஆக்கும். அதனால அவர் உடனே நான் கடவுளோடான் இருக்கிறேன் தவிர நான் காலம்புற அந்த தியானம் எல்லாம் கேட்கிறேன், நான் வெள்ளிக்கிழமையில ஆன்லைன் இதுவும் கேட்கிறேன், நான் இது இவ்வளவு ஒன்று நான் கேட்கவே இல்லை, அவர் கேட்காமலே இதெல்லாம் சொல்றார் அப்படின்னு அவருக்கு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கபடியெல்லாம் அவராகவே பயந்து போய் சொல்றார் இவ்வளத்தையும். ஓகே, தேங்க்யூ. எனிவே நன்றி. நாம இப்ப செபிப்போம். என்ன நாங்க செபிக்கும் பொழுது இந்த நேரத்துல கடவுள் வந்து எங்கள் எல்லோரையும் அவருடைய ஒரு பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பணி என்பது மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கும் மற்றவர்களை எங்களால் உயர்த்தி விடுவதற்கும் கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு நிலையிலே எங்களை அர்ப்பணித்து நாம் மன்றாடலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு காலத்திலே நாங்கள் தனிமையிலேயே இருந்தோம். எங்களை யாராவது அன்பு செய்வார்களா, எங்களை தேடி வருவார்களா, எங்களுக்காக செபிப்பார்களா, எங்களுக்கு யாராவது உதவியா இருப்பார்களா என்று பல ஏக்கங்களோடு இருந்த காலங்கள் உண்டு. அந்த நிலைகளிலே நீர் எங்களை தேடி வந்தீர், பலர் வழியாக எங்களை சந்தித்தீர், எங்களுக்கு ஆறுதல் சொன்னீர், இறைவார்த்தை சொன்னீர், எங்களுக்காக அவர்களை அனுப்பி நீர் செபித்தீர். அதன் வழியாக இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றி இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் முக்கியமாக யாரெல்லாம் எங்களை தேடி வந்தார்களோ, எங்களுக்கு இறைவார்த்தையை சொன்னார்களோ, எங்களுக்காக செபித்தார்களோ அல்லது செபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, எங்களையும் நீர் அந்த பணிக்காகவே அழைத்தீர். நீர் சீடர்களை அனுப்பியது போல எங்களையும் மற்றவர்களையும் இறை அன்புக்குள் வளர்ப்பதற்காக எங்களை நீர் தெரிந்தெடுத்து அனுப்புகிற இறைவன். ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவியா இருக்க, மற்றவர்களை வளர்த்து விட, மற்றவர்களுக்கு உம்முடைய இறை வழியை காட்ட, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய அன்பை கொடுக்க நீர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்காக நாங்கள் நேரம் செலவழித்து செபிக்கவும் மற்றவர்களை தாங்கி நிற்கவும் இந்த நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய வரத்தையும் வல்லமையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தரலும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதியும். இந்த நாளிலே கேட்டது போல சிறந்த சீடத்துவ பண்பு ஆண்டவரே, ஒரு தலைமைத்துவ பண்பு ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வைத்திருக்கிறீர்.
அதை நாங்கள் வெளியே கொண்டு வர எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்களுடைய புது வாழ்வு சுக வழிபாட்டிலே வருகிற எல்லோரையும் நாங்கள் உருவாக்கிவிட, அவர்களுக்கு நல்வழி காட்ட நீர் தாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் முக்கியமாக செல்வியக்காவுடைய சகோதரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அருக்கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். இந்த நாளில் இவர்களுடைய குடும்பத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷமான வாழ்வையும், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தரலும். எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவுகளை தந்தரலும். இவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை நீக்கியறலும். இவர்களிடத்தில் என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை சந்தித்தரலும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நாளில் உம்முடைய அருக்கரத்தை இவர்கள் மேல் வைத்து ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். மனதிலே நிறைவான சமாதானத்தை தாரும். இவர்கள் தேடுகிற விடியலை இவர்கள் கண்டு கொள்ளட்டும். ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களோடு இவருடைய குடும்பத்திலும் இருந்து இவர்களை வழி நடத்துவதாக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே எங்களோடு நேரலில் இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அல்லது வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். விடுமுறைக்கு சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களை மீதாம் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். அவர்களோடும் நீர் இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.